கொய்யா சாட். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு சாலடு, ஒரு சாட்டு. இது 2 நிமிஷம் போதும். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும். அந்த நேரத்துக்கு இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே ஈஸி. புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கொய்யாவை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கிறத பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் வந்து சால்ட்டு, கொஞ்சோண்டு பிளாக் சால்ட், கொஞ்சோண்டு சாட் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலருக்காகவும் கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் சால்ட் இல்லைன்னா பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். பட் பிளாக் சால்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம நார்மல் சால்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து தப்பு இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும் பிளாக் சால்ட் போட்டால். அது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கட் பண்ண வச்சு கோயாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கோ அதேமாதிரி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்க மாதிரி பார்க்குற மாதிரியே எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அது எப்படி இருக்குன்றத. நீங்கள் வீட்டில் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில். பாருங்கள், கொஞ்சோண்டு சால்ட், நார்மல் சால்ட்டையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள். இது கூட நீங்கள் கொரியண்டர் கூட நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,